ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜவுளி கடையை தான் காட்டுறாங்க. அங்கே மாறன் கண்மணி எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து அங்கே துணியெல்லாம் எடுத்து மடக்கி வச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உன்னுடைய ஃபோன் நம்பர் எனக்கு கொடு, அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன், நீ என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க வலுக்கட்டாயமாக ஏதோ கலாட்டா பண்ணுற மாதிரிக்கு இருக்குது. அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு பேசாமல் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ மாறன் வந்து அங்கே வராங்க. என்னம்மா உனக்கு இவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை தெரியாதுண்ணா அப்படிங்கிறாங்க. அப்போது உங்ககிட்ட வந்து இப்போ என்ன கேட்டுட்ருக்காரு அப்படிங்கும்போது என்னுடைய ஃபோன் நம்பரை கேட்டு கலாட்டா பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சரிம்மா நீ போய் அங்கே போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அங்கேருந்து போயிருந்தாங்க. போனதுமே மாறன் வந்து கேட்குறாங்க, ஆமாம் நான் உங்களை அங்கே பார்த்ததே கிடையாது, நீங்கள் யாராக்கும், நீங்கள் தெரியாத பொண்ணுக்கிட்ட எதுக்காக ஃபோன் நம்பர் கேட்டுட்ருக்கிறீங்க, என்ன கலாட்டா பண்ணிகிட்ருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை நான் உங்கள் அப்பாவுக்கு கார் டிரைவராக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் உங்களை பார்த்ததே கிடையாது அப்படிங்கும்போது இல்லை நான் இப்போ தான் புதுசாக வந்து என்னை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கவும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத வந்து கண்மணி தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ மாறன் கேட்குறாங்க, அங்கே பாரு கார் டிரைவர்னு சொல்லிட்டு இருக்கிற, காரில் வந்து பிரேக்கெல்லாம் பிடிக்கணும்ல, பிரேக் பிடிக்கிறதுக்கு உனக்கு கால் வேறு இருக்கணும்ல, அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த மாதிரிக்கு தேவையில்லாமல் வந்து இங்குள்ள பொண்ணுக்கிட்டலாம் இல்லை வேறு எந்த பொண்ணுக்கிட்டுமே இந்த மாதிரி கலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா உனக்கு காலே இல்லாமல் நான் செய்திருவேன் பார்த்துக்கோ அப்படிங்கவும் உடனே வந்து அவர் முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தூரத்தில் இருந்து கண்மணி பார்க்குறாங்க, என்னது மாறன் இவர்கிட்ட இருந்து என்னத்தை பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மாறன் வந்து நினைக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு ஆளெல்லாம் அப்பாவுக்கு வந்து வேலைக்கு சேர்க்க மாட்டாரு, எப்படி வேலைக்கு சேர்த்தாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அப்போ கண்மணி வந்து நேராக பார்த்தோம்னா அந்த கார் டிரைவர் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. என்ன மாறன் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மேடம் ஒன்றும் இல்லை அப்படின்றதாங்க. அப்போ வந்து மாறனை வந்து பார்த்துருந்தாங்க, கண்மணி அந்த கார் டிரைவரும் பேசுகிறத பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே வந்து மாறனுக்கு சந்தேகம் வருது, என்னது அண்ணி வந்து அந்த டிரைவர்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதுவும் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தாக்கி ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கு சந்தேகம் வருது. இந்த மாதிரி தான் அந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா மாறனுக்கு வந்து கண்மணி மேலே தான் டவுட் வரும். ஒருவேளை வந்து இவங்களுக்கு தெரிஞ்சவராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தேகப்படுவாங்க. அப்போ கார் டிரைவர் வந்து அவங்க கேட்கறதுக்காக வருவாங்க. ஆமாம் உங்களுக்கு கண்மணி அண்ணியை தெரியுமான்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு அவங்கள தெரியும், அவங்க தான் எனக்கு வேலையிலே சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து மாறன் அதிர்ச்சி அடைவாங்க. இதுவும் கண்மணி அண்ணியோட வேலை தானா, இவங்களுக்கு எதுக்காக தேவலம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராகுவிட்ட வந்து சொல்லுவாங்க மாறன், இங்கே பாரு அந்த கார் டிரைவர் வந்து வேலையை விட்டு தூக்க சொல்லிடு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ராகவ் வந்து கேட்பாங்க, எதுக்குடா அவரை போய் போக சொல்லணும் அப்படிங்கும்போது அவருடைய கேரக்டர் சரியில்லை, அது மட்டும் இல்லை அண்ணி தான் அவங்கள வேலைக்கே சேர்த்துருக்காங்க, அதனால தான் நான் ஒன்று சொல்கிறேன் அவர் வேலையை விட்டு தூக்கிடு அப்படின்னு சொல்லவும் அப்போ கண்மணி கரெக்டாக வராங்க. என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் கார் டிரைவரை வந்து நீ தான் வேலைக்கு சேர்த்தியா அப்படின்னு வந்து ராகவ் கேட்கும்போது ஆமாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வந்து மாறன் சொல்கிறாங்க, அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுங்க, அவனுடைய கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கண்மணி வந்து திரும்பவும் பற்ற வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பார்த்தீங்களாங்க ஒரு டிரைவரை கூட என்னால் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண முடியல, நான் வந்து கூட்டிகிட்டு வந்தனால தானே இந்த மாதிரிக்கு தப்பாலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அப்போ எனக்கு இங்கே என்னங்க உரிமை இருக்குது அப்படின்னு கண்மணி திரும்பவும் பிரச்சனையை ஆரம்பிச்சிருந்தாங்க. இது கெட்டதுமே ராகவும் சொல்கிறாங்க, ஆமாண்டா அவர் மேலே எந்த தப்புன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற, எந்த தப்புமே இருந்த மாதிரிக்கு தெரியலையே, அப்போ கண்மணி வேலைக்கு செத்தான்னு சொல்லிட்டு தான் நீ வந்து அவரை வேலையை விட்டு போக சொல்கிறியா என்ன, அதனால் அப்படிலாம் போக சொல்ல முடியாது, அவர் இங்கே தான் வேலை பார்ப்பாரு, சொல்ல பண்ணைக்கு அப்பாவே அவரை வந்து வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு, அப்புறமா உனக்கு என்ன அப்படின்னு வந்து சொல்லவும் இது கேட்டதுமே மாறன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கண்மணி சிரிச்ச மாதிரிக்கு நின்றுட்டு இருக்கவும் அப்போ மாறனுக்கு வந்து புரிஞ்சிடுது, இவங்க ஏதோ திட்டத்தை போட்டு தான் எல்லாமே செய்துட்டு இருக்கிறாங்க, ஆக மொத்தத்தில் டிரைவரை வந்து இவங்க வேலைக்கு சேர்த்தது பிரச்சனை ஏற்படுத்ததான் அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கு வந்து புரிய வருது. இந்த ராகவ் ஏன் தான் இப்போ நம்ம சொன்னாக்கி புரிஞ்சிக்கவே மாட்டானே தெரியல, இப்போ எதுக்கு எடுத்தாலும் கண்மணி அண்ணி தப்பாக சொன்னாங்க கூட அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறான், இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அன்னைக்கு என்னன்னா என்கிட்ட சண்டை போட்டா, இன்னைக்கு என்னன்னா கார்த்திகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறான், இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க.